முடிந்து 5ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை செய்ய தவறியதை அனைத்தையும் எடுத்து தோல் உரிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த பாகங்களை பிரித்திருக்கிறார். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதே போல எல்லாரும் அந்தந்த பாகத்தில் ஒரு வேலை செய்யணுன்றதுக்காக களப்பணியாற்றி அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பேசுகிறாங்க. இப்போ அருணுக்கு 11 பாகங்கள், அவருக்கு அதுக்குள்ள பாக நம்பர்களை கொடுத்துக்கிறாங்க. அதே பெருமாளுக்கு 10 பாகங்கள், விஜய பாரதிக்கு 9 பாகங்கள், இதுக்கு 5 பாகங்கள், முனுசாமிக்கு 9 பாகங்கள், PS ராஜனுக்கு 10 பாகங்கள், ராஜேந்திரனுக்கு 12 பாகங்கள். இந்த பாகங்களை கொடுத்துருக்கு எதுக்காகனா, முன்னெல்லாம் மொத்தமா இருக்கும் பாகம் அவர் பார்த்துப்பாரு, இன்னொருத்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு இருக்கும். இப்ப அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்தந்த வட்ட செயலாளருக்கு உள்ள பாகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக வாக்குகள் பெற வேண்டும். அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கு இந்த பாகங்கள் பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்கேற்ப நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அந்த பாகத்தில் ஒரு வட்டத்துக்கு 9 நிர்வாகி வர போடணும். அந்த பாகத்தில் யார் யார் வரீங்களோ அந்த வட்ட செயலாளரோட இணைந்து அந்த வட்ட செயலாளர், அவைத்தலைவர், துணை செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், பிரதிநிதிகள் 3 பேர் 9 பேர் போடணும். அதையெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து பேசி இங்கேயே அந்த வட்டங்களை தீர்த்துக்கினா ஓகே, அப்படி இல்லை பகுதி செயலாளர்கிட்ட தீர்த்து அதை போட்டு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாகத்திலையும் 9 நிர்வாகி ஏற்கனவே போட்டிருக்குது. அவங்களும் கூப்பிட்டு வச்சு வேலை செய்யணும். யார் யாரை போட்டிருக்குதுன்னு உங்களுக்கு நான் இங்கே லிஸ்ட் கொடுக்குறேன். அதை வைத்து கொண்டு வேலை செய்யணும். வட்ட நிர்வாகி போடணும். அதே போல பகுதி செயலாளருக்கு இந்த நேரத்தில் இந்த 7 வட்டம் வருது. அந்த 7 வட்டத்தில் பகுதி நிர்வாகிகளை 9 பேர் போட வேணும். வட்ட செயலாளர் போனால் 8 நிர்வாகிகள் போட வேணும். அந்த 8 நிர்வாகிகளை அனுபவசாலி, திறமைசாலி, என்றைக்கும் கழகத்தில் பற்று உள்ளவர்களை, அதே போல நமக்கு என்றும் மாறாமல் இருப்பவர்களை இந்த பகுதியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி, ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே ஊராட்சி கழக செயலாளராக இருந்திருக்கிறாரு. அதே போல ஊராட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, ஊராட்சி கழக செயலாளர், அப்புறம் வட்டக்கழக செயலாளராக இருந்தார். அதுபோல தேர்தல்லாம் நின்று அவருக்கு எல்லாம் தெரியும். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போட வேண்டும் அந்த பகுதியில். அதே போல பகுதியில் பிற அணிகள், எம்ஜிஆர் மன்றம், அம்மா பேரவை, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி,